மீனாட்சி பூங்குழலாள், தலையில் பூக்கள் சூடிய கூந்தலை உடையவள் நீ. உனக்கு நான் ஜடை அலங்காரம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அந்த ஜடை அலங்காரம் எப்படி இருக்கு தெரியுமா? வாழைத்தண்டு மட்டை, அதில் மல்லி, கனகாம்பரம், மறிக்கொழுந்து, தாழம்பூ, செண்பகப்பூ, கோழி கொண்டை எல்லாத்தையும் கலராக மாற்றி மாற்றி அடுக்கி தேய்ச்சி வச்ச ஜடை. உன் ஜடையில் சுருளாக அலையாக இருக்கும் கூந்தல்ல அதை வச்சு விடுறேன் மீனாட்சி. எப்படி தைச்சி வச்ச ஜடைய அலையாக சுருளாக இருக்கிற உன்னோட முடியல ஜடை பின்னி அதில் இந்த ஜடையை நான் வச்சு விட்றேன். பூக்களால் செய்த நெற்றி சுட்டியும் கூட உண்டு. உன்னுடைய உச்சி வகுட்டில் கமன வாசனையான குங்குமம் வச்சு உன்னுடைய கண்களில் மை தீட்டி, அகலமான கண்கள், வட்டமான கருவிழிகள், அந்த உன்னுடைய கண்களுக்கு உள்ள காது வரை நீண்ட கண்கள், அதுக்கு மை வச்சு கொஞ்சம் லேசாக கண்களுக்கு வெளியே வரைக்கும் இழுத்து விட்டு அடடடடடடா, அதை பார்க்கறதுக்கே எனக்கு கண்ணு போருமா. அழகு உனக்கு இப்படி அலங்காரம் பண்ணி விட்டா மீனாட்சி. அதை பார்க்குற என்னோட கண்கள் நிறைஞ்சு போகுது. அப்படி உன்னை தரிசனம் பண்ணினா இந்த அழகை பார்க்கவே எனக்கு கண்கள் இன்னும் 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 வேணும்னு தோணுது. ஐம்புலன்கள் 5 சென்ஸ் ஆர்கன்ஸில் கண் தன்னுடைய பர்பஸை அடைந்த மாதிரி ஒரு நிறைவை நெஞ்சுக்கு தரிய மீனாட்சி. இந்த ஆனந்தம் எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா? மீன் விழியாள் இதில் தான் சொக்கனும் கூட மயங்கி போயிட்டாங்க. சொக்கநாதன் மனம் மகிழும் மீனாட்சி ஜெகஜனனி சுகபா நீ கல்யாணி. அந்த பாட்டில் வருமே, சொக்கநாதன் மனம் மகிழும் மீனாட்சி. சரி, இது மட்டுமா? ஆதிசங்கரர் கூட பாரு, பகவத் பாதாள் ஆதிசங்கரர் 100 ஸ்லோகம் உடைய சௌந்தரிய லகரியை உருவாக்கினார். அதில் 1 to 41 ஸ்லோகாஸ் ஆனந்த லஹரி அப்படின்னும் 42 to 100 ஸ்லோகாஸ் சௌந்தரிய லஹரின்னும் சொல்லப்படுது. லஹரி அப்படின்னா அலைகள். உன் தத்துவஸ்வரூபம் தந்த ஆனந்தத்தை உணர்ந்து விவரிக்கப்பட்டது உன் அழகு ஸ்வரூபம். இப்படி உன்னுடைய தத்துவஸ்வரூபம் தந்த ஆனந்தத்தை உணர்ந்து விவரிக்கப்பட்டது உன் அழகு ஸ்வரூபம். அதாவது நீ உருவமற்றவள் தான், இருந்தாலும் நீயேவே உன்னுடைய ஒரு தோற்றத்தை எனக்காக, எங்களுக்காக, இந்த கண்களால் பார்த்து தெரிந்து கொள்வதற்காக உருவமற்ற நீ ஒரு உருவத்தை எங்களுக்காக கொடுத்து வெளிப்படுத்திக்கிறியே நீயே உன்னை. அதை உணர்ந்து ஆனந்தப்பட்டா எப்படி இருக்குமோ அதை பகவத் பாதாள் ஆதிசங்கரர் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். அவருடைய அகக்கண்களுக்கு நீ என்ன தெரிவிச்சியோ வெளிப்படுத்திண்டியோ அதை அவர் தெரிஞ்சு இந்த சௌந்தரிய லகரியில் எழுதியிருக்கார். அதில் சுமார் 48 இதில் அப்படின்னா, இப்போ இந்த சௌந்தரிய லகரியில் பற்றி சொல்லிகிட்ருக்கேன். அதில் சுமார் 48 57வது ஸ்லோகம் வரைக்கும், 48 to 57 ஸ்லோகம் வரைக்கும் உன்னுடைய கண்ணழகை விவரிச்சிருக்கார் அவர் பகவத் பாதாள். அது சுருக்கமாக எனக்கு புரிகிற மாதிரி நானே சொல்லிக்கிறேன் இங்கே ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். உன்னுடைய வலது கண் சூரியன் மாதிரி மீனாட்சி, பகல் நேரம். உன்னுடைய இடது கண் சந்திரன் மாதிரி, இரவு நேரம். உன்னுடைய நடுக்கண், அதாவது 3வது கண், தங்க தாமரை மொட்டு போன்றது. அது பூ மாதிரி லேசாக திறந்து விடியல் மற்றும் அந்தி பொழுதை ஏற்படுத்துதுமா மீனா. கண்ணம்மா, உன் கண்கள் சொக்கநாதனிடம் மட்டும் சிருங்கார ரசனை பாவனையை வெளிப்படுத்துகிறது. மற்றவர்களிடமெல்லாம் வெறுப்பு. கங்கையிடம் வெறுப்பு. சொக்கனின் லீலைகளை கேட்கும்போது ஆச்சரியம். அவன் கழுத்தின் பாம்பை பார்த்தால் அச்சம். உன் தோழிகளிடம் ஹாஸ்யம் அப்படின்னு நிறைய பாவனைகளை உன் கண்களிலேயே வெளிப்படுத்துறியே.
நெற்றிக்கண் தாமரை பூ போன்ற சிவப்பு நிறத்தால் இருப்பதால் உன் வீர பாவனையை வெளிப்படுத்துற. என்கிட்ட மட்டும் இப்படி கருணை ரசத்தை பாவனையை வெளிப்படுத்துறியே, நன்றி மீனாட்சி. இன்னும் சங்கரர் சொல்றார், சிவே சிவனின் பிரியே, சிவனின் துணைவியே அப்படின்னு உன்னை அவர் கூப்பிடுறார். உன் அழகான 3 கண்களுமே வெண்மை, கருப்பு, சிவப்பு நிறத்தில் இருக்கு. 3 குணங்கள் கொண்ட திரிகுணானி. வெண்மை சத்வ, சிவப்பு ரஜோ, கருப்பு தாமச குணங்களை குறிக்கின்றது. பிரளய காலத்தில் மும்மூர்த்திகளை உனக்குள்ளே மறைத்து மீண்டும் சிருஷ்டி செய்யும் வேலையை அது செய்வது போல உள்ளது. சிவனையே எப்பொழுதும் நினைக்கும் சிவே, புனித வெண்மையான கங்கா நதி, சிவப்பான சோனா நதி, கருப்பான யமுனா நதி, இந்த 3ம் சங்கமிக்கும் போல உள்ளது உன் கண்களில் உள்ள ரேகைகள். உன் கண்களுக்கு உள்ள இருக்கிற ரேகைகள் எப்படி இருக்கு? புனித வெண்மையான கங்கா, சிவப்பான சோனா நதி, கண்ணுக்குள்ள இருக்கிற சிவப்பு, கருப்பான யமுனா நதி, கருவிழிகள், இந்த 3ம் சங்கமிக்கிறது போல உள்ளது உன்னுடைய கண்களில் உள்ள ரேகைகள். இதில் இருந்து வரும் பார்வை என்னை புனிதமாக்கட்டும். இன்னும் சொல்கிறேன் மீனாட்சி, எவ்வளவு பிரமிப்பாக இருக்கு இந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சுக்கும் போது. மீனாட்சி